ஸ்கூல் வயது பசங்க திருத்தணி ரயில் நிலையத்தில் செய்த செயலுக்கான காரணம் இதை கண்டுகொள்ளாமல் விட்டால் அது பேராபத்தில் முடிவதோடு இளைய சமூகம் திசை மாறி செல்லும் அபாயத்தை காட்டுகின்றது. இவர்களை பார்த்தால் 7வது 8வது ஸ்கூல் படிக்கும் வயதுடையவர்கள் போல் தெரிகின்றது. ஆனால் இவர்கள் என்ன பாட்டை தேர்ந்தெடுத்து ரீல்ஸ் போடுகின்றார்கள் பாருங்கள். இந்த சிறு வயதில் இப்படியான எண்ணத்தை அவர்களுக்குள் இது புகுத்துவதோடு இது குற்றமல்ல, மாறாக ஏதோ வீரதீர செயல் என அவர்களை நம்ப வைத்ததன் விளைவுதான் திருத்தணி சம்பவம். பெற்றோர்களும் குழந்தைகள் என்ன செய்கின்றார்கள் என்பதை கவனிக்க தவறிவிடுகின்றார்கள். கானா பாட்டுகள் தான் இதற்கு காரணம் என கானா கலைஞர்கள் ஒன்று கூடி கடைசியில் என்ன முடிவு செய்துள்ளார்கள் என்பதை பாருங்கள். எங்களை பத்தி கேட்டு பாரு, நாங்க எல்லாம் வந்திருப்போம். ஆட்ட விட்டு வெட்டு நாக்கு கைட்டுக்கா எடுத்து வைடா நறுக்கின் தலையில உருவி சொருவி. பாட்டில் வருவது தண்டனைக்குரிய குற்றச்செயல் என அவர்களுக்கு யார் சொல்லிக் கொடுப்பது? இது போன்ற சீர்கேட்டை தடுக்க கானா கலைஞர்கள் ஒன்று கூடி இப்படி முடிவு செய்துள்ளனர். கெஞ்சா பாட்டு பாடுறாங்கன்னா, கெஞ்சா பாட்டு, குடி பாட்டு, ரவுடி பாட்டு பாடினாங்கன்னா நாங்க எல்லாமே போய் கம்ப்ளைண்ட் கொடுப்போம். சப்போஸ் ஸ்டேஜ்ல வந்து யாருன்னா பாட சொன்னாங்கன்னா தயவு செய்து யாருமே பாடக்கூடாது. அப்படி கச்சேரி நடக்கலனா கூட பரவாயில்ல. கேட்டாலும் ரவுடி பாட்டு யாருன்னா கேட்டா கூட, கெஞ்சா பாட்டு கேட்டா கூட நாங்க பாட மாட்டோம். எங்களை வந்து சங்கத்துல இது மாதிரி இருக்குது, எங்க மேல வழக்கு போடுவாங்கன்ட்டு ஒட்டாரமா நீங்க பாடாதீங்க. தயவு செய்து நீங்க உயிரை போட கூட பாடாதீங்க. என்ன அடிக்க போறாங்களா, அடிச்சுக்கிட்டோம் முடிஞ்சுட்டு. நான் சொல்லி வரல எவ்வளவு இடத்துல ஸ்டேஜ் மேலே மைக்க வச்சு எல்லாம் வந்திருக்கிறேன். அது மாதிரி வந்து இதுக்கு முன்னாடி பண்ண தப்பெல்லாம் விட்டுருங்க, எல்லாமே பண்ணிருக்கலாம். கச்சேரி இல்லாமல் வருமானமே வரவில்லை என்றாலும் பரவாயில்லை, இது போன்ற பாடல்களை இனி பாடக்கூடாது. அப்படி யாராவது பாடினால் காவல் நிலையத்தில் புகார் அளிக்க வேண்டும் என சமூக அக்கறையுடன் அவர்கள் எடுத்துள்ள முடிவு பலரின் பாராட்டை பெற்று வருகின்றது.